ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிஹ கேசரி வேதாந்தாச்சார்ய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதே. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. மனத்தால தன் துயரறு சுடர் அடியை தொழுத நம்மாழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளியவர், அருளி செஞ்சவர் பிரபன்னஜன சந்தான கூடஸ்தர் அப்படின்னு சொன்னவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள். ஸ்ரீமன் நாதமுனிகளை ஸ்ரீ வைஷ்ணவத்தை தோற்றுவிக்குமாறு நியமித்ததும் ஸ்ரீ வரதராஜன். அப்பேற்பட்ட வரதராஜன் கிட்ட அவருடைய திருப்பேரன் சரணாகதி பண்றார். என்ன? யஸ்ய பிரசாத கலையா பதிரஸ்ருணோதி பங்கு பிரதாபதி ஜனேவ பக்தி மூகஹ அந்த பிரபஸ்யதி சுதம் லபதே ச வந்த்யா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி அப்படின்னுட்டு சரணாகதி பண்றார். எதுக்கு? எந்த பகவானுடைய அனுகிரகத்தால செவிடன் நன்னா கேட்பானோ, நொண்டி வேகமாக ஓடுவானோ, ஊமை நன்னா பேசுவானோ, குருடன் நன்னா பார்ப்பானோ, மலடி மகனை பெற்றெடுப்பாளோ, அப்படிப்பட்ட வரதனை சரணமடைகிறேன் அப்படிங்கிறார். எதுக்கு? ஸ்ரீ ராமானுஜன் இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கு நிர்வாகராக ஆகணும், அதற்கு நீர்தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னுட்டு சரணாகதி பண்ணி நம்ம சம்பிரதாய இன்னைக்கு ராமானுஜர் சித்தாந்தம் அப்படின்னுட்டு சந்தோஷிச்சுண்டு இருக்கும்படி பண்ணினவர் ஆளவந்தார். அந்த ஸ்ரீ ஆளவந்தார் அவருடைய சோஸ்திர ரத்னத்துல 5வது ஸ்லோகத்துல மாதா பிதா யுவதயஸ்தனையா விபூதிஹி அப்படிங்கிற சோஸ்திரம் அருளி செஞ்சிருக்கார். இந்த சோஸ்திரத்தை நம்ம நித்தமும் பொதுத்தனியன்கள்ல சேவிச்சுருக்கோம். அது அந்த தனியனை பற்றி இப்போ பார்க்கலாம். நம்ம சம்பிரதாய பரம்பரையில் நாதமுனிக்கு உபகாரம் பண்ணினவர் நம்மாழ்வார். அவருடைய யோக தசையில், நாதமுனிகளுடைய யோக தசையில் உபகாரம் பண்ணியிருக்கார் நம்மாழ்வார். இன்றைக்கும் நம்ம 4000 திவ்ய பிரபந்தத்தை சேவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அது நாதமுனிகளால் நமக்கு கிடைச்சது. அந்த யோக தசையில் நம்மாழ்வார் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து தமிழ் பிரபந்தத்தை நாதமுனிகளுக்கு அருளி செய்கிறார், கொடுக்கிறார். நாதமுனிக்கும் நம்மாழ்வாருக்கும் காலம், இடைப்பட்ட காலம் நிறைய இருந்தால் கூட குரு சிஷ்ய பாவம் அவளுக்கு இருந்துட்டு இருந்தது. அந்த பாவத்தில் அனுகிரகம் பண்ணியிருக்கார். யோக தசையில் நேராக வந்து உபதேசம் செஞ்சிருக்கார். அதே மாதிரி அத்வைத மதத்தில் கௌடபாதர் அப்படிங்கிறவருக்கு சுக மகரிஷி ஆச்சாரியராக இருந்திருக்கார். அவளுக்கும் இடைப்பட்ட காலங்கள் நிறைய இருந்திருக்கு. இந்த மாதிரி ஆச்சாரிய சிஷ்ய பாவம் அன்றிலிருந்து நமக்கு இன்னி வரைக்கும் ஓரான் வழியாக வந்துருக்கு. நம்மாழ்வார் குலபதி பிரபன்னஜன சந்தான கூடஸ்தர் அப்படின்னு இன்னைக்கும் நம்ம எல்லாம் அவரை சேவிச்சுருக்கோம். அதனால நம்மாழ்வாரோடைய திருவடி எப்பவுமே சோபையோடு இருக்குமா. கஜேந்திரன் ஆழ்வான், இளைய பெருமாள், விபீஷன் ஆழ்வார், இவா எல்லாரையும் நம்ம ஸ்ரீமான் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ரீமான் அப்படின்னா ஏன் பகவத் கைங்கரியத்தில் அவள் ஈடுபட்டிருந்தா, அதனால அவளை ஸ்ரீமான் சொன்னோம். அதையே ஆழ்வார் சொல்லி கொடுத்துருக்காரே,
ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் அப்படின்னு எம்பெருமான் கிட்ட நம்ம நித்திய கைங்கரியத்தை கேட்கணும்னு சொல்லியிருக்கார். இந்த செல்வம் தான் நமக்கு உயர்ந்த செல்வம் அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுத்திருக்கார். அப்பேற்பட்ட நம்மாழ்வார் திருவடிகள் எப்பொழுதும் மகிழம்பூ மாலையால் அலங்கரிக்கப்பட்டிருக்கோம். அந்த மகிழம்பூ அப்படிங்கிறது எப்பொழுதும் வாசனையோடு இருக்கக்கூடியது. அதனால அந்த வாசனையோட இன்னைக்கும் அவருடைய பிரபந்தங்கள்ல நம்மளும் மூழ்கி தெளிச்சுட்டு இருக்கோம். இந்த தனியன்ல தாய், தந்தை, மற்ற இருக்கிற பந்துக்கள் எல்லாமே அவர்தான் அப்படிங்கிறார். இதையே எல்லாம் இப்படி நமக்கு உபகாரம் பண்ணியிருக்கிற நம்மாழ்வாரை நான் வணங்குறேன் அப்படிங்கிறார் ஆள வந்தார். இதையே கம்பனும் என்ன பண்ணியிருக்கார், எம்பெருமான சகலவித பந்து அப்படின்னு சொல்லியிருக்கார் ஒரு பாசுரத்துல. அன்னை நீ அத்தன் நீயே, அல்லவை எல்லாம் நீயே, பின்னும் நீ முன்னும் நீயே, பேரும் நீயே, இகழும் நீயே, எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி இந்த உலகத்துல முதல்ல மாதா தான் ஒரு குழந்தைக்கு முதல்ல உபகாரம் பண்றவ, அதுக்கப்புறம்தான் பிதா உபகாரம் பண்றார் அப்படிங்கிறார். அதைத்தான் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லியிருக்கு. அந்த தாய் நமக்கு பல உபகாரங்கள் செஞ்சிருக்கா. அதனால அவ ஏதோ ஒரு காரணத்தினால நடத்தையே தவறா இருந்தா கூட நம்ம அவளுக்கு பணிவிடை செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம சாஸ்திரம் நமக்கு சொல்றது. தந்தையை காட்டிலும் 100 மடங்கு உயர்ந்தவள் தாய். அதனால நம்ம எப்பவுமே தாய்க்கு எப்பவுமே ஒரு ஸ்தானம் கொடுக்கணும். இதையே ராமர் என்ன சொல்றார், ராமன் வசிஷ்டர் அவளெல்லாம் போய் பார்க்கிற போது எத் மாதா பிதரைள விருத்தம் அப்படின்னு தாய் தந்தையர் நமக்கு செய்த உபகாரத்துக்கு அளவே கிடையாது அப்படின்னு புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கார். யுவதய மனைவி, யுவதய அப்படின்னா மனைவின்னு அர்த்தம். தர்ம பிரச்சாரத்தினால தர்ம சிந்தனையோட தர்ம காரியங்கள் பண்றதுக்கோசரம் நம்ம மனைவியை ஏத்துக்கிறோம். அந்த மனைவி 2 பேருமா தம்பதிகளா இருந்துட்டு அனுகூலர்களா இருந்துட்டு இருந்தாதான் இந்த தர்ம காரியங்கள் வளரும். தனையக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகள், அப்போ அந்த குழந்தைகளும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருந்தாதான் அந்த தம்பதிகளும் அருமையா இருக்க முடியும். பல விதத்துல சௌகரியங்களே நமக்கு இருந்தாலும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தா கூட மகப்பேறு இல்லாதவாளுக்கு சந்தோஷம் ஏது? குழந்தை இருந்தா தானே செல்வம், குழந்தை இருந்தா தானே சந்தோஷம். நம்ம அசௌகரியமா இருக்கும்பொழுது அவ பிற்காலத்துல நம்மள பார்த்துப்பா. நம்ம சௌரியமா இருக்கிற பொழுதோ அவளை நம்ம பார்த்துப்போம். இதுதான் நம்ம குழந்தைகளின் செல்வம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். புத்து அப்படிங்கிறது, புத்துன்ற நரகத்திலிருந்து நம்ம விடுதலை பண்றது அந்த புதல்வன். அவன் தானே நமக்கு ஒவ்வொரு வருஷமும் பிராமண போஜனம் பண்றான். காயை இது கங்கை அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் சத்காரியத்தெல்லாம் பண்ணி வைக்கிறது புத்து அப்படிங்கிற புதல்வன் தான். எத்கே கோபி கயம் பிரஜேத் அப்படிங்கிற ராமன். இப்படி ஒரு பிள்ளை இருந்தா போதும், இவைகளை கொண்டு தகப்பனார் தோள் தட்டின்னு இருப்பாராம். இன்னும் பெரியவள்லாம் நர்த்தனமே ஆடுவாளாம். நம்ம குலத்துல இப்படி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் பிறந்துட்டான் அப்படின்னு, ஆஹா நல்ல செயல்கள் பண்றதுக்கு இந்த குழந்தைகள் நம்ம வம்சத்தை தூக்கி விட்டுறோம் அப்படின்னு அவள்லாம் சந்தோஷப்படுவாளாம். இவன் ஒருத்தன் போறோம் நமக்கு பல உபகாரங்கள் செய்வான் அப்படின்னு விட்டு இருப்பாளாம். விபூதிகி, விபூதி அப்படின்னா இந்த எட்டுக்கிற விபூதியை சொல்லலை, ஐஸ்வர்யத்தை சொல்றது. ஐஸ்வர்யம், தாரகம், போஷகம், போக்கியம் அப்படின்ற பல வகையானது. இந்த இது எல்லாம் இருந்தாலும் நமக்கு
பிரயோஜனம் இல்லை, இந்த குழந்தை செல்வம் இருக்கிறது தான் நமக்கு பிரயோஜனம் அப்படிங்கிறார். இவ்வுலக இன்பம் அவ்வுலக இன்பம் ரெண்டுமே நம்மாழ்வாரோட திருவடிதான் அப்படிங்கிறார். திருஷ்டபலம் அதிருஷ்டபலம் எல்லாமே நம்மாழ்வாரோட திருவடி தான் அப்படிங்கிறார். மாதா பிரியத்தை தேடுவலாம், பிதா ஹிதத்தை தேடுவாராம். ஆனா நம்மாழ்வாரோட திருவடியானது மோட்சத்துல கூட நம்மள கொண்டு போய் விட்டுடும். கொண்டு போய் விடக்கூடியது நம்மாழ்வார் திருவடி. ஈஸ்வரனுடைய தயை, ஆச்சாரியனுடைய தயை ரெண்டுமே வேணும் நமக்கு. ஆனாலும் ஈஸ்வர தயையை காட்டிலும் ஆச்சாரியனோட தயையை தான் பெருமாளை எதிர்பார்த்துட்டு இருப்பாராம். அது லீலா ரசத்துக்கு காரணம். பெருமாளோட லீலா ரசத்துக்கு நம்மளாம் வேணுமே. அதனால பெருமாள் லீலா ரசத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாராம். ஆச்சாரியன் கிருபை எம்பெருமானோட கோபத்தை கூட போக்கடிச்சிடுமோ. அப்படி ஆச்சாரியனுடைய கிருபை நமக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படிங்கிறார். நமக்கு ஆச்சாரியம் எவ்வளவு அனுகிரகம் பண்ணினாலும் மேலே மேலே சிஷ்யனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஆச்சாரியன் எதிர்பார்த்துன்னு இருப்பாராம், அனுகிரகம் பண்ணிகிட்டே இருப்பாராம். ஆனால் பெருமாள் இருக்கார் பாருங்க, கபிலர் மாதிரி அவதாரமெல்லாம் எடுத்து விபரீத உபதேசங்களை கூட செய்வாராம் பெருமாள். ஆச்சாரியன் அப்படி இல்லை. ஆக ஆச்சாரியனுடைய திருவடி தான் நமக்கு பிரதானம். எனக்கும் என்னை சேர்ந்த எல்லாருக்கும் உபகாரமாக இருக்கிறது ஆச்சாரியன் திருவடி. நம்மாழ்வார் குலபதி, நம்மாழ்வார் தான் நமக்கு ரக்ஷகம், சேஷியா இருக்கிறது எல்லாமே நம்மாழ்வார் தான். ஆழ்வார்களுடைய பிரபந்தம் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் அப்படிங்கிறத நமக்கு நல்ல விளக்கி சொல்றது ஆழ்வார்களுடைய ஸ்ரீ சுக்திகள் தான். அதனால அந்த ஸ்ரீ சுக்திகள் எம்பெருமான், அந்த ஸ்ரீ சுக்திகள் எல்லாத்துலேயுமே எம்பெருமானுடைய பரதத்துவம் தான் அப்படி கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லாம அதுல ஓடின்னு இருக்கு. மகிழம்பூவால இவரை ஆராதிக்கிறபடினால அந்த வாசனையும் அதுல ஊடுருவின்னு இருக்கு அந்த பிரபந்தங்கள்லையும். ஆக நம்மாழ்வார் திருவடியே நமக்கு உபாதேயம். ஒரு திருவடிக்கு இன்னொரு திருவடி உபமானம். வேறு உபமானத்தை எதுலையும் சொல்லவே முடியாது நம்ம. ஆக நம்மாழ்வாருடைய 2 திருவடிகளுமே நமக்கு பரம போக்கியம், அதுதான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். ஆக நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் எப்படி ஆச்சாரியனாய் இருந்து பிரபந்தங்கள் எல்லாத்தையும் கொடுத்து நாதமுனிகள் மூலமா நமக்கு பிரபந்தங்கள் கிடைச்சி இன்னைக்கும் சேவிச்சுட்டு இருக்கோமோ, அதே மாதிரி அந்த பிரபந்தங்களை ஆச்சாரியன் சிஷ்யர் அந்த மாதிரி பாவத்துல கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்மளும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளும் நம்மாழ்வார் திருவடிகளையே பற்றணும் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாம நம்ம பெருமாளை சேவிக்கிறோம். எப்படி சேவிக்கிறோம்? வெறும்னு சேவிக்கிறது மட்டும் இல்லை, மனசால மட்டும் சேவிக்கல, திரிகரணங்களாலும் சேவிக்கிறோம். அதே மாதிரி ஸ்ரீ ஆளவந்தார் நம்மாழ்வார நமாமி பிரணமாமி அப்படிங்கிற சாஸ்திரத்துல சொல்றபடி பல விதத்திலையும் நான் சேவிக்கிறேன். சம்பு பிரணாமம், பஞ்சாங்க பிரணாமம், ஷடங்க பிரமாணம், அஷ்டாங்க பிரணாமம், மனசு புத்தி, கைகள் கால்கள் தலை பிரதட்சணம் இப்படின்னு அஷ்டாங்க பிரணாமம், சுகிருத பிரணாமம், துவாதசாங்க பிரணாமம் இப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறபடி நான் நம்மாழ்வாரை பல விதமாக வணங்குகிறேன் அப்படிங்கிறார். இப்படியெல்லாம் இப்படி நம்ம பெருமாள் கிட்ட போய் பக்தி பண்ணணும். ஆச்சாரியர்கள் மூலமா பகவான் கிட்ட போகணும். பெருமாள் கிட்ட எப்படி பக்தி பண்றோமோ அதே மாதிரி ஆச்சாரியர்கள் இடத்திலும் நம்ம பக்தி பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு ஸ்ரீ ஆளவந்தார் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். நாமும் அவர் வழியில சென்று மோட்சத்துக்கு
போய் எம்பெருமான் கிட்ட ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்வோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.